வெல்கம் டு ஸ்ரீதேவி லைஃப் ஸ்டைல் சேனல். இன்றைக்கி நம்ம பேக்கரி கேக்கு எப்படி வீட்டில் செய்யலான்னு பார்க்கலாம். வீட்டில் இருக்க பொருளை வச்சு நான் இன்றைக்கி ஈஸியாக சுலபமாக செஞ்சுருக்கேன். பாருங்கள் எவ்வளோ ஸ்மூத்தாக சாஃப்டாக இருக்குது பாருங்கள். டேஸ்ட்டாகவும் நல்லாயிருக்கும். நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சு நம்ம எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. இப்போது இந்த சர்க்கரை நான் அரை கப்பு சர்க்கரைக்கு ஒரு ட்ரே எடுத்துருக்கேன். இதுக்காக நான் ஒரு கப்பு மைதா எடுத்துருக்கேன். இந்த சர்க்கரையை நான் பொடி பண்ணி வச்சுருக்கேன். இதோட 2 முட்டையை நான் மிக்சியில் போட்டு அடிச்சுக்கிறேன். இந்த 2 முட்டையை இப்போ நான் மிக்சியிலே அடிச்சுட்டு வந்துட்டேன். பாருங்கள், இது 3/4 கப்பு நான் மைதா மாவு எடுத்துருக்கேன். இந்த அரை கப்பு சர்க்கரைக்கு 2 முட்டைக்கும் 1 கப்பு மைதா சரியாக இருக்கும். இதில் நான் அரை கப் சர்க்கரையில் இதை போட்டு நான் இப்போது கலக்கிக்கிறேன். சர்க்கரை நல்லா கரைச்சிக்கிறேன். நல்லா கலக்கிட்டேன். இப்போ சர்க்கரையும் முட்டையும் அதில் இருக்க பாலையும் ஊற்றிக்கிறேன். அரை கரண்டி சோடா உப்பையும் அரை கரண்டி பேக்கிங் சோடாவையும் இதில் நான் சேர்த்துக்கிறேன். இதோட நான் ரீஃபைண்ட் ஆயில் ஒரு 3 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் அளவு நான் இதில் நெய்யை சேர்த்துக்கிறேன். 3 ஸ்பூன் அளவு நெய்யை சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு இதில் நான் சால்ட்டையும் சேர்த்துக்கிறேன். ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸையும் இதில் நான் சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் ஒரு வாட்டி நான் மிக்ஸில் வச்சு நான் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது ஒரு மைதா முழு கப் மைதாவையும் இதில் நான் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நான் சலிச்சிக்கிறேன். இது இப்படி சலிச்சு போட்டால் நல்லா ஸ்மூத்தாக மாவு கலக்கிறது ஸ்மூத்தாக இருக்கும். இல்லை அங்கங்கே கட்டி கட்டியாக வந்து நம்மளுக்கு மிக்ஸ் பண்ணவே கஷ்டமாக இருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு இதில் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். 3 வாட்டியும் நம்ம சலிச்சு எடுத்துக்கலாம். கடைசி மாவு வரைக்கும் நம்ம சலிச்சிட்டோம். இந்த டைம் நம்ம பிஸ்கி வச்சு நல்லா ஒரு வாட்டி ஒரே பக்கமாக பீட் பண்ணி விட்டுக்கலாம். ஒரே பக்கமாக வர மாதிரி பீட் பண்ணிக்கலாம். லாஸ்ட் மாவு வரைக்கும் கொஞ்சம் இருக்குது, அதையும் போட்டு கலந்துக்கிட்டேன் நான். லாஸ்ட்டாக இது ஒரு வாட்டி நம்ம பீட் பண்ணிக்கலாம். அடுப்பில் இப்போ ஃப்ரீ ஹீட் பண்ண கடாய் அடுப்பில் வச்சுருக்கேன். இதில் நான் சால்ட்டு ஒரு 1/2 கிலோ சால்ட்டையும் ஒரு ஸ்டாண்டையும் வச்சுருக்கேன். இது ஃப்ரீ ஹீட் இப்போ பண்ணிடலாம். இப்போ கேக் பேட்டரை நான் நல்லா கலக்கி வச்சுருக்கேன். இதில் அவ்வளோதான் நம்ம கேக் ட்ரேயில் இதில் நம்ம ஊற்றிக்கலாம். இதில் பட்டர் சீட்டு போட்டிருக்கேன். அதில் நம்ம கேக் பேட்டரை ஊற்றிட்டு 3 வாட்டி நம்ம ஷேக் பண்ணணும். அதில் இருக்க முட்டை பபிள்ஸ் எல்லாம் இந்த கடாய் இப்போ ஃப்ரீ ஹீட் பண்ணிட்டேன். இந்த டைமில் நம்ம இந்த கேக் பேட்டரை நம்ம ட்ரேவை இந்த அடுப்பில் நம்ம வச்சிடலாம். இது மேலே ஒரு தட்டு வேணால் நம்ம போட்டுக்கலாம். நான் தட்டு போடாமல் மேலே மட்டும் ஒரு தட்டு போடுறேன். இந்த கேக் மேலே நீங்கள் ஒரு தட்டு போடலாம் போட்டுக்கலாம். பாருங்கள், இந்த கேக் பேட்டரு நான் வச்சு 40 நிமிஷம் ஆயிடுச்சு. கேக் பாருங்கள் நல்லா பஃபியாக வந்திருக்கு. இந்த டைம் நம்ம ஒரு கத்தியாச்சு குச்சியாச்சு நம்ம கேக் நடுவில் நம்ம வச்சு பார்ப்போம். பாருங்கள், 2 பக்கமும் ஒட்டாமல் கத்தியில் நல்லா ஸ்மூத்தாக வந்துருக்குது. கேக் இந்தமாரி இருந்தால் நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். கத்தியில் ஒட்டினா கேக்கு வேகலைன்னு அர்த்தம். இது நல்லா வெந்துருச்சு. அவ்வளோதான், இந்த கேக்கு நம்ம அடுப்புலேருந்து எடுத்துடலாம். எடுத்து கொஞ்சம் நேரம் ஆற வைக்கலாம்.
பாருங்கள் நல்லா இந்த கேக்கு நல்லா இப்போ ஆறிடுச்சு. இப்போ நம்ம ஒரு பிளேட்டில் நம்ம மாற்றிக்கலாம். நான் அந்த பேப்பர் சீட்டை நான் நெய் தடவி வீட்டில் இருந்த பேப்பர் வச்சு நான் செஞ்சுருக்கேன். அதுக்கு நான் பட்டர் சீட்டு எதுவும் வாங்கலை. வீட்டில் இருந்த பேப்பரில் நான் நெய் தடவி வச்சுருக்கேன். இது நம்ம பாருங்கள், இது வேறு பிளேட்டில் நான் மாற்றுறேன். இந்த பேப்பர் சீட்டை நான் எடுக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ ஸ்மூத்தாக வருது பாருங்கள். நான் இந்த பேப்பர் சீட் நான் வீட்டிலேயே செஞ்சதுனால நான் காசு கொடுத்து வாங்கலை. இது மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். இதை நான் இப்போ ப்ளைன் கேக் எப்படி கல்லில் வாங்குற மாதிரி நான் இப்போ கத்தியில் வச்சு சின்ன சின்ன பீஸாக நான் கட் பண்ணிக்கிறேன். பேக்கரியில் நம்ம வாங்குகிற பீஸ் கேக் மாதிரி இது நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம். 2 பக்கமாக நான் கட் பண்ணிடுறேன். பாருங்கள் எவ்வளோ ஃப்ளஃபியாக இருக்குது பாருங்கள். பேக்கரியில் வாங்குற மாதிரி நல்லா சாஃப்டாகவும் இருக்குது பாருங்கள். நம்ம கையில் பாருங்கள் ஒரு பீஸ் எடுத்து உங்களுக்கு காட்டுறேன். எவ்வளோ சாஃப்டாக எவ்வளோ ஃப்ளஃபியாக இருக்குது பாருங்கள். நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்ணுன்னா இந்த கேக்கு 1 கிலோ கேக்கு இப்போ 300 ரூபா விற்குங்க. இதை நம்ம வீட்டிலே இருக்கிற பொருளை வச்சு நம்ம ஈஸியாக செய்யலாம். இதை நம்ம பார்க்கும்போது கட் பண்ணும்போதே கையிலேருந்து பிடிங்கிறது சாப்பிட்ற மாதிரி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள். எல்லாம் கேட்க இப்போ பீஸாக கட் பண்ணி ட்ரேயில் வச்சுருக்கேன். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். நல்லா ஸ்மூத்தாக கடை கேக்கு மாதிரியே இருக்குது பாருங்கள். பார்க்கும்போது சாப்பிட்லாம இருக்காங்க.